இந்த சீக்வன்ஸ் கொண்டு வரும்போது ஐ ஆம் ஃபாலன் இன் லவ்ங்கிறது நார்மலாக ஐ லவ் யூ சொல்லக்கூடாது. அவரோட டிஸ்டர்பன்ஸ், நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பெரிய ட்ராவல், அந்த பொண்ணு கண்ணு முன்னாடி இறந்துருக்கா, அந்த சீன்லேருந்து அவர் இன்னொரு கேர்ள் ஐ லவ் யூ சொல்கிறது எப்படி முடிய வரல? ஸோ நார்மலாக பண்ணக்கூட வி ஷுட் டூ இட் மியூசிக்கலின்னு பாலச்சந்தர் சார் ஐடியா கொடுத்தாரு. இளையராஜாட்ட சார் இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, ஒரு பேலே மாதிரி கொண்டு அப்படியே அதில் அன்னைக்கு கம்போசிங் ரெக்கார்டிங் தேட்டரில் யாரெல்லாம் உட்காந்துருப்பாங்கன்னா, ஒரு சின்ன ஏஆர் ரஹ்மான், திலீப் அப்போ பேர், அப்போ தேவா சார், பிரதர்ஸ் சபேஷ், முரளி, இவங்க எல்லாம் இருப்பாங்க அந்த ஹாலில். ஸோ இளையராஜா சார் பண்ணிடலாம் சொல்லிவிட்டு அந்த ஐடியாவை, கான்செப்டை இந்த மாதிரி வரணும்னு சொல்லிவிட்டு ஏஆர் ரஹ்மான் அப்போ தான் கம்ப்யூட்டர்னு ஒன்று, ஹி வாஸ் வெரி குட் ஆன் தேட். ஸோ அங்கே உட்காந்துருப்பார், ஓரமாக அவன்கிட்ட போய் இந்த ஐடியா கொடுத்தாரு, இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸு ஃபீட் பண்ணார் அவருக்கு. ஏஆர் ரஹ்மான் உட்காந்துட்டு அதை பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் அந்த ரெடி ஆனதுக்கப்புறம் கூப்பிட்டாரு, அங்கே ப்ளே பண்ணோம். எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் கம்ப்யூட்டர் மியூசிக் நாங்கள்லாம் கேட்டோம். தட் இஸ் ஒன்றுமே இல்லை, யாருமே வாசிக்கல, பட்டன் தட்டினா மியூசிக் வெளியில் வருது. தட் வாஸ் சச் 85-86 இட் வாஸ் அ கிரேட் திங். அதை கேட்ட உடனே நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது சொல்லிவிட்டு சின்ன எடிஷன்ஸ் எல்லாம் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இட் கேம் டு, ஆனால் அதை ரிஹர்சல்ஸ் பண்ணால் தான் அந்த பாட்டு நல்லா வரும். ஸோ யார் பண்ணலாம், ரகு மாஸ்டர் அப்போ பிஸி, அவர் வர முடியல. ஸோ சுந்தர மாஸ்டர் வந்தார். அதை எப்படி பண்ணலாங்கிறதுக்கு வித்தியாசமாக பண்ணணும், வெறும்னா டான்ஸாக இருக்கக்கூடாது, லவ் இருக்கணும், ரொமான்ஸ் இருக்கணும், அது டான்ஸ்லேயே ஒரு பிக்சரைசேஷன் ஸ்டைல் இருக்கணும். இது அந்த டைமில் நான் ஒரு ஃபிலிம் வந்தது, ஆல் தட் ஜாஸ்ன்னு ஒரு படம், நான் ரொம்ப அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டேன். அனந்த் சார் தான் எனக்கு போட்டு காட்டினார் அதை. ஸோ இந்த நல்லா இருக்கும், இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் சார்கிட்ட, டேரக்டர்கிட்ட. ஸோ இது மாதிரி அதெல்லாம் வச்சுட்டு ஸ்ட்ரீட் லைட்ஸும் பவுன்ஸ் லைட்ஸும் எல்லாமே ஒரு அங்கங்கே தான் ஃபேஸ் வரும் சார், நான் டான்ஸுக்கு நல்லா ஸ்மோக்கெல்லாம் போட்டு ஏதோ சொன்னேன் நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு. சுந்தர மாஸ்டர்கள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க, நல்லா இருக்கு பண்ணலாமே. ரகுநாத் ரெட்டி சார் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாரு. பாலச்சந்தர் சார் ஓகே பண்ணிட்டார். கமல் சாருக்கு இதெல்லாம் பிடிக்கும், ஆல்வேஸ் அஹெட் ஆஃப் டைம்ஸ். அவரோட இந்த சீக்வன்ஸை பேசும்போது ரொம்ப எக்ஸைட் ஆகி பண்ணலான்னு சொல்லிவிட்டு 3 days ரேவதிக்கு ஃபுல் ரிஹர்சல்ஸ் நடந்தது. அப்புறம் கமல் சாரோட ரிஹர்சல் நடந்தது. அப்புறம் தான் வி டிட் தட் ஷூட்டிங்.